ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உங்க மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உங்க மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்துள்ள நேரங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய தெய்வீக பிரசன்னத்தை ஆண்டவரே, உடைய மகிமையை நாங்கள் காண இந்த வருடத்தினுடைய இந்த முதல் கூடுகை, முதல் ஆராதனை நாங்கள் ஒருமித்து குடும்பமாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் போல இந்த வருடத்தின் மீதம் இருக்கிற எல்லா நாட்களும் உடைய மகிமையை நாங்கள் பார்க்க, ஆண்டவரே உடைய பலனை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனையினுடைய எல்லா பகுதிகளையும் தேவனாகிய கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய ஆளுகை முழுமையாக உண்டாக ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் ஆவி ஆத்துமா ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளையும் ஆவியானவரே கட்டுப்படுத்தி நடத்துவதற்கு எங்களை உம்முடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து தொடர்ந்து கர்த்தரை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். வருஷத்தினுடைய முதல் வாரம் நாம் அவர் சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு மறுபடியும் ஒரு வருஷத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் ஒரு புதிய வருஷம். இந்த வருஷத்தை ஒரு நல்ல ஆரம்பம் வந்திருக்கிறது. தொடர்ந்து இருக்கிற 51 வாரங்களும் நாம் கர்த்தரை ஆராதிக்கவும், தேவநாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தவும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் உயர்த்துவோம், ஆராதனை செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை அவரை பாடும்படிக்கு, அவரை துதிக்கும்படிக்கு, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாக்கியத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை பாக்கியம் என்று நினைக்கிறீர்கள்? ஆண்டவரை பாடுவதும் அவரை ஆராதிப்பதும். ஆமென். வேலை எப்படி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ, எப்படி படிப்பு நமக்கு ஒரு வாய்ப்போ, அதுபோல் ஒவ்வொரு நேரமும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருந்து அவரை பாடுவதும் அவரை ஆராதிப்பதும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் தந்த மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் போவதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆமென். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. அந்த பாடலை நாம் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. வெறு கோலும் கை
பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்னை மறந்தது உண்டா? என் இயலாமையில் நீ செயல்படுவி. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரண்டா. என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றா. என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? பள்ளமா. கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே கிரகிக்க முடியா உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். ஆமென். ஒன்று பாடுறது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இல்லாட்டி அந்த வரிகளை பாடி பாடி அதை நம்முடைய வாழ்க்கைன்னு ஒரு அங்கமாக மாற்றிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. நித்த சோராமல் பாடுவேன்
நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நித்த சோராமல் பாடுவேன் நன்றி கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவே நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவே நினைத்து பார்க்காத நித்தமும் நன்றி சொல்வே சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே என்று பாடப்போகிறோம். சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. பள்ளமா சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினே சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினே. நன்றி 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 நித்த சோராமல் பாடுவே நன்றி 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 நித்த சோராமல் பாடுவே நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி 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 நித்த சோராமல் பாடுவே நன்றி. கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவே நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவே நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. ரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தே ரட்சக நீரென்று அறிய வைத்தேன் ரட்சண்ய பாடல்கள் ரட்சக நீரென்று அறிய வைத்தேன். நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி 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 நித்த சோராமல் பாடுவே நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி 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 நித்த சோராமல் பாடுவே நன்றி. கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவே நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவே நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் புதுசா பிறந்தாலும் நாம மாறாத வரைக்கும் நம்ம வாழ்க்கை மாறவே மாறாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம நேசிச்சோன்னா நாம இப்படி இருக்கவே மாட்டோம். ஆமென். சபைக்கு லேட்டா வர்றது சில நேரம் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா நான் பணத்துக்கு ஊழியம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா சொல்லாம போயிருப்பேன். ஆனா நீங்க இருக்கிற தோரணை, நீங்க வருகிற பாதைகள்,
நேரெல்லாம் பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்பவே வலிக்கும். சும்மா அதை கடந்து போக முடியாது. பாருங்க, பின்னாடி திரும்பி பாருங்க, 16 வருஷ ஊழியம். ஆனால் எத்தனை லெத்தார்ஜியில் எவ்வளவு ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறதில்ல. வேலைக்கு எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்க, மற்ற காரியங்களெல்லாம் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செய்கிறீங்க. ஆண்டவருடைய காரியம் அது எப்போவுமே அது பின்னாடி கிடக்கிறது. அப்படி இருக்காதீங்க. தயவு செய்து இந்த புதிய ஆண்டில் அப்படி இருக்காதீங்க. கைத்தட்டணும்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆமாம், பாட்டு பாடணும்னு சொல்ல வைக்காதீங்க. மெச்சூர்டு ஆட்டிசம் பிள்ளைகள் மாதிரி தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. வா பிளந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வா பார்க்காதீங்க. கடைசி வரைக்கும் வா பிளந்துட்டே இருந்துருவோம். ஆமே, சொல்ல மாட்டோமே. கை கட்டாதீங்க. அடிமை தான் கை கட்டுவான். தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் கை தட்டி பாட்டு பாடணும். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கும்போது தான் மனசு என்னெல்லாமோ நினைக்க தோணும். போயிடணும், இங்கே இருக்கவே கூடாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளிடக்கூடாது எங்களை. ஆமே, பாடலாமா? பாடிடலாமா? நான் ஒரு பெண் தனியாக நின்று மைக்கு சத்தத்தை விட நான் கீழே நின்று பாடும்பொழுது என் சத்தம் தனியாக இருக்கும். ஏன்னா எது செய்தாலும் ஆண்டவருக்கு நேர்த்தியாக செய்யணும். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் 10 பேருக்கு ஆண்டவர் குஷ்டரோகத்திலிருந்து சுகத்தை கொடுத்தார். ஆண்டவர் நினச்சார் 10 பேர் இப்போ என் காலை விழ போகிறாங்க அப்படின்னு. நல்லா ஒருத்தன் தான் வாரான் நன்றி சொல்ல. அது மாதிரி தான் அநேக நேரங்களில் நாமும் நன்றி சொல்வதற்கு மறந்து விடுகிறோம். ஆமாம், காலங்களை தாழ்த்திடக்கூடாது. நம்ம எவ்வளவு லேட்டாக இருக்கிறோமோ அதுபோல தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் அவர் நன்மை செய்கிறதுக்கு லேட்டாக இருப்பார். அப்படி இருந்துடக்கூடாது. ஆமாம், யூடியூப்பில் ப்ரோக்ராம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப நேரம் பப்ளிக்காக சில காரியங்களை நம்ம பேசக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு வரோம். ஆனால் இங்கே அப்படி சூழல் இருப்பதில்லை. நல்ல பிள்ளையாக என்னை இருக்க விடுங்க தயவு செய்து. ஹல்லேலூயா. நம்ம நாத்தெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். ஆமாம், ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை அதை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை அதை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உத்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் இந்த என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உத்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் இந்த என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை அதை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக
போது அற்புதமாக பெருக வைத்தி, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி, தேவைகள் நெருக்கி நின்ற போது வள்ளமா உங்க சத்தம், கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை, அதை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை, அதை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஆண்டவர் நல்லவர், நமக்கு நன்மைகளை ஆமென் அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. எழுமி நின்று ஆமென் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவரை ஆராதிக்க போகிறோம். அதோடு கூட இன்னும் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு நன்மையை செய்யணும். நம்ம காத்திருக்கிற நன்மைகள் ஆமென், நம்ம இவ்வளவு நாளா ஆமென் நன்மையை பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து கிடைக்காத நன்மைகளை தொடர்ந்துள்ள நாட்களிலே ஆண்டவர் நமக்கு செய்து தரணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். நம்மை மறவாத தெய்வம், நம்மை மறவாத ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவரே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். தூயவரே சுவரே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவாதே துதித்திட வந்தோம். தூயவரே சுவரே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை. ஒரு உண்மையான சந்தோஷம் அவர் சமூகத்துக்கு வரும்போதுதான் அது மகிழ்ச்சியை. எல்லா
எல்லாரும் சேர்ந்து துதிக்கும் போது என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டது. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பது அது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பலன். கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவை பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இருதயம் தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இருதயம் தந்தீரே. ஸ்தோத்திரம். கை உயர்த்தி ஆராதிக்க அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோம். சேர்ந்து பாடுங்க. எல்லா நன்றியும் செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட தொழுதிட வந்தோம். தூயவர் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக அல்லேலூயா துதி சாற்றிடுவோ. நன்றியால் உள்ளமே துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ. எவ்வளவு அழகா ஆண்டவர் நம்மள பாதுகாத்த. கர்த்தரை நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளை உருவாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் நன்மையானது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு 7 வகையான காரியங்களை நல்லதுன்னு பார்க்கிறார்.
அந்த ஏழம் எதுக்காக அப்படின்னா அவருக்காக இல்ல, அவர் உருவாக்கின அவருடைய சாயல்ல இருந்த மனிதர்களுக்காக என்று வாசிக்கிறோம். இந்த முழு உலகமும் உருவாக்கப்பட்டது நம்ம ஒருவங்களுக்காக மட்டும்தான். அல்லேலூயா, ஆமென். பார்த்து பார்த்து நல்லது நல்லதுன்னு சொல்லி அவர் பார்த்து அவர் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை மட்டுமே விரும்புகிற தெய்வம். மனுஷன் கஷ்டப்படணும், பாடுபடணும், பாவத்தில் இருக்கணும், சாபத்தில் இருக்கணும் அப்படின்றது ஆண்டோடைய விருப்பம் இல்லை. அவர் நமக்கு நல்லவராக இருந்து நமக்கு நன்மை செய்ய விரும்புகிற ஆமென் தெய்வமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை அவர் பார்க்கிறவர். ஆமென். நம்முடைய கதறலை கேட்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம கண்ணீரோடும் கதறலோடும் அப்படியே வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பல, நமக்கு நன்மையை தர விரும்புகிறார். நமக்கு ஆசீர்வாதங்களை தருவதற்கு விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் அவர் முன்னாடி வந்திருக்கிற நீங்க, ஆமென், உங்களை ஆமென் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளை நீர் தார ஆண்டவரே. ஆமென். இந்த வருடம் முழுவதற்கும் தேவையான நன்மைகள் எங்களுக்கு தர வல்லவர். இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு எது நல்லதோ அதை மாத்திரம் எங்க வாழ்க்கையில தாங்க ஆண்டவரே. அதை மாத்திரம் எங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு அந்த நன்மையை செய்யுங்கப்பா, என் வாழ்க்கைக்கு அந்த நன்மையை செய்யுங்க. எதெல்லாம் எனக்கு தீங்குன்னு ஆமென் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு மாற்றுங்கப்பா. ஆமென், ஆமென். ஒருவேளை மனிதர்கள் தீங்கு செய்ய நினைத்தாலும், பிசாசு சத்ரு எனக்கு தீமை செய்ய நினைத்தாலும், அதையும் யோசேப்பு வாழ்க்கையில நன்மையா மாற்றினது போல எங்க வாழ்க்கையில நன்மையா மாற்றிருங்கப்பா, நன்மையா மாற்றிருங்க ஆண்டவரே. ஓ ரலதர ஷகலரியந்தர பாபா பாபா, ஓ ரபலரியந்தன மன ஷகலரியதர பாபா பாபா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே மே துதிக்கிறோம். ஓ நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ரகலதி அந்தர பாபா பாபா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் அளிக்கிறவரே, ஆமென். மான்கால்கள் போல எங்களை எங்கள் வாழ்வை துள்ள செய்கிறவரே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் எங்கள் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, எங்கள் பிரியமும் நீர்தானையா, எங்கள் பலனெல்லாம் எங்கள் பிரியமும். சொல்லுங்க, நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவைனா எங்கள் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அவரை போல எங்க வாழ்க்கைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இன்று அடிமைக்கு தரப்போகிறதற்காக நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டா
பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து என் பலனெல்லாம் நீர்தான் ஐயா, என் பிரியமும் நீர்தான் ஐயா. அந்த வார்த்தையை சேர்ந்து என் வாழ்க்கையில நீர்தான் ஐயா. நன்றி 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 நன்றி. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி நான் வெட்கப்படல, உந்தயவென்னை வெறும் கருங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் கைவிடல. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாய் மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் மாற்றி தந்தீரே. எல்லோகே 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 உம்மை துதிப்பே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்பட்ட, உந்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேனா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என் பலனே என் கோட்டையே. ஆராதனை உமக்கே என் பலனே. ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே. ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே. ஆராதனை
மட்டும் திரும்ப சொல்லுங்க. எல்லாரும் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு. இன்னொருக்க பாடிடுவோமா? எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசிற்கே ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே ஆராதனை உமக்கே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். கடைசியா சொல்லுங்க. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையும் உம்மை போல இந்த உலகில் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில். இவ்வளவுதான் ஆராதனை. ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் சொல்றது தான் ஆராதனை. எங்கிட்ட இருக்கிறது எல்லாம் உமக்குன்னு சொல்றது தான் ஆராதனை. ஆமென், அல்லேலூயா. அப்பா நல்ல வேலை செய்து பலனா இருக்கும்போது பிள்ளைகளுக்குள்ளதெல்லாம் அப்பா கொடுப்பாரு. ஆனா அப்பா முதிர் வயது ஆகும்போது பிள்ளைகள் எல்லாவற்றையும் அப்பாவுக்கு கொடுப்பாங்க. நம்முடைய தகப்பன் இயேசு இந்த பூமியில வந்து நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சுட்டு அவர் மேல போயிட்டாரு. இனி இந்த பூமியில அவர் பிள்ளைகளா வாழுகிற நீங்களும் நானும் நமக்குள்ளதெல்லாம் நம்ம அப்பாவுக்கு கொடுக்கணும். ஆமென். அப்படி கொடுக்கிறதுக்கு பேரு தான் ஆராதனை. நேரத்தை கொடுக்கணும். ஆமென். முன்னுரிமை கொடுக்கணும். சரீர பிரயாசத்தை அவருக்கு கொடுக்கணும். அவர் நமக்கு ஜீவனையே தந்துட்டு போயிட்டாரு. நம்ம உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உயிரை கொடுக்கிற அளவுக்கு இந்த பூமியில் அவருக்காக வாழணும், அவருக்காக செய்யணும், அவருக்காக கொடுக்கணும். ஏன்னா நம்ம அப்பா சம்பாதிச்சு வச்ச எல்லா சொத்துக்களும் நமக்கு தான் வரப்போகிறது. நித்திய வாழ்க்கை, பாவ மன்னிப்பு, ஆமென், சமாதான வாழ்வு, ஆமென், மகிழ்ச்சியான வாழ்வு, இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் நம்முடைய அப்பா இயேசு அவர் பரலோகத்தில் நமக்காக ரெடி பண்ணி வச்சு ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாரு. இனி நம்முடைய பொறுப்பு, நம்ம பிள்ளைகளா அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு திரும்ப கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஆராதனை. ஆமே. நம்ம நேரத்தை, நம்ம சரீர உழைப்ப, இப்போ ஆலயத்துக்குள்ள நீங்கள நான் நிற்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? நம்ம சத்தத்தை உயர்த்தி அவரை துதிக்கிறோம். அப்படின்னா என் சத்தத்தினுடைய அந்த ஆமென் பீக்கான சத்தத்தை நான் அவருக்கு கொடுக்கணும். அவ்வளோதான் ஆராதனை. நீங்க நன்றின்னு சொன்னா அதை சத்தத்தை உயர்த்தி சொல்லணும், முழு மனசோட சொல்லணும். ஆமென். கைகளை உயர்த்தணும். அப்படின்னா கைகளை எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு உங்களால் உயர்த்த முடியுமோ அவ்வளோ உயர்த்தி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஆராதனை. ஹல்லேலூயா. நான் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நின்ற தாவீது பணிந்து குனிந்து ஆமென் அவன் நெடுஞ்சாங்கனையாய் விழுந்து கர்த்தரை வணங்கினான், ஆராதித்தார்.
ஆமென். அவன் கர்த்தரை ஆராதிக்கணும்னு ரோட்ல வந்தபோது அவன் எல்லாரும் மதுபான வெறியில நடன ஆடி ஆராதனை செய்தாங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்தின் மேன்மையை நினைத்த தாவீது ஆமென், அவன் மதுபானத்துல வெறி கொள்ளாமல் கர்த்தருடைய சமூகத்தின் மேல் வெறி கொண்டவனா அவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நின்று நடனம் ஆடினான். அவனுக்கு அந்த நேரத்தில் செய்ய முடிஞ்ச உச்சபட்சமான செயல் அதுதான். அதுக்கு பேரு தான் ஆராதனை. நம்ம அப்படி மேலோட்டமா ஆமென் சாஃப்டா அப்படி இல்லை ஆராதனை. என்னால எவ்வளவு முடியுமோ நான் செய்கிறது, சத்தம் உயர்த்துறதா இருக்கலாம், கை தட்டுறதா இருக்கலாம். ஆமென், அது கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை. ஆமென். தேவ சமூகத்துக்கு நேரமே வருகிறது கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை. என்னால முடிஞ்ச அளவு ஒவ்வொரு நாள் எவ்வளவு வேதத்தை வாசிக்க முடியுமோ அவ்வளவு வேத வசனங்களை வாசிப்பதும் ஒரு ஆராதனை. எனக்கு வர்ற வருமானங்கள்ல கர்த்தருக்கு கொடுப்பது ஆராதனை. மிஷனரி ஊழியங்களை தாங்குகிறது ஒரு ஆராதனை. பராமரிப்பு காணிக்க கொடுக்கிறது ஆராதனை. கையில தந்திருக்கிற உண்டியல்ல பணத்தை போடுறது ஒரு ஆராதனை. இது எல்லாமே கர்த்தருக்கு தான். சொல்லுங்க, அப்பா உங்களுக்கு தான் ஆண்டவரே. ஓ ஏசப்பா, என்னுடையதெல்லாம் உங்களுக்கு தான் முதல்ல. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எனக்குள்ளது எல்லாம் ஆராதனை. ஆராதிக்கும் போதுதான் நமக்கு விடுதலை வரும். ஆராதிக்கும் போதுதான் மன தெளிவு வரும். ஆராதிக்கும் போதுதான் சுகம் வரும். உங்களுக்கு நம்மகிட்ட வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு பிடிக்காதவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். மறைச்சு வைப்போம், ஒளிச்சு வைப்போம், அவங்க கண்ணுல படாத மாதிரிக்கு செய்வோம். ஆனா ஆண்டவருக்கு மறைச்சு வச்சில்ல, ஒளிச்சு வச்சில்ல. எவ்வளவு ஓப்பனான இடமா இருந்தாலும் சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் மறந்து உங்க சத்தம் உயரணும். கண்ணீர் வடிக்கணும்னா கண்ணீர் வடிக்கணும். ஆமென். அதுதான் கர்த்தருக்கு மறைக்காம செய்கிற ஆராதனை. யாரையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு. சொல்லுங்க, இன்னொருக்க சொல்லிருங்க, ஆரா. அப்படி நீங்க சொல்ல 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 கர்த்தர் உங்க முன்னாடி வழிகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தடைகளை கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு. அந்த மோசே பார்த்த முகத்தை எனக்கு பார்க்க ஆசப்பா. உங்க கிருபையால உமது முகத்தை காட்டும் ஏசப்பா. அந்த மோசே பார்த்த முகத்தை எனக்கு பார்க்க ஆசப்பா. உங்க கிருபையால உமது முகத்தை காட்டும் ஏசப்பா. நான் பார்த்து விட்டாலே உம்மை பணிந்திடுவேனே. நான் பார்த்து விட்டாலே உம்மை பணிந்திடுவேனே. உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேனே. உங்க பாதங்களின் உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. சொல்லுங்க பாப்போம், உங்க வேதத்தோடு உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. நல்லாவியானவர்
என்னை நடத்தி செல்வீரே. நல்லாவியானவர் என்ன நடத்தி செல்வீரே. என்னை நீச்சல் ஆழமே ஐயா அழைத்து செல்வீரே. என்னை நீச்சல் ஆழமே ஐயா. யாக்கோப போலரா முழுவதும் ஜெபிக்க ஆசப்பா. ஆவியானவரை இறங்கி வந்து பலப்படுத்துங்கப்பா. அந்த யாக்கோப முழுவதும் ஜெபிக்க ஆசப்பா. ஆவியானவரை நான் ஜெபித்து விட்டாலே ஜெயம் பெற்றிடுவேன். அந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, நிச்சயமா வெற்றி வரும். ஜீவ யாத்திரையில் ஸ்தோத்திரமே செலுத்திடுவேனே. ஜீவ யாத்திரையில் உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன். உங்களை ஆராதிக்கும் போது என்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நான் மறக்கணும் ஆண்டவரே. நல்ல ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. நல்ல ஆவியானவர் என்ன நடத்தி செல்வீரே. என்னை நீச்சல் ஆழமே ஐயா அழைத்து செல்வீரே. என்னை நீச்சல் ஆழமே ஐயா. அவ்வளவுதான். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்து. ஓ ராலா ராஷா கலரி அந்தரா. ஓ தீரா பாரியா தரமான ஷகலரி அந்துரா பாபா. ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு முன்னாடி வரணும் ஆண்டவரே. எங்க கூட நீங்க நடக்கணும், வழி நடக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆறுமுகக்கனி அம்மாக்காக ஜெபம் பண்ணுவோம். அவர்களுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை கண்ணில் ஆப்ரேஷன் செய்ய போறாங்க. கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஆப்ரேஷன் நடப்பதற்கு தேவையான எல்லா சரீர ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஆப்ரேட் பண்ண போற அந்த மருத்துவர்களை கர்த்தர் பலப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. நாளைக்கு ஆப்ரேஷன், கர்த்தர் சுகத்தை கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஆமென் அவர்களோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அற்புதங்களை செய்யும். அதுபோல இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தணும். இது முதல் வாரம். இனி 51 வாரங்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறது. ஒரு பொருத்தனையோட என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ண விரும்பினா நீங்க ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே எனக்கு முன்னாடி இன்னும் 51 வாரம் இருக்குது. நான் எப்படியாவது அந்த 51 வாரமும் உங்க சமூகத்துல வந்து நான் ஆராதனை செய்வேன். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன். நீங்க எனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு நீங்க தரணும் ஆண்டவரே. நீங்க ஒரு பொருத்தனையோட ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா காத்திருக்கிறோம், தடை வந்துட்டே இருக்குது அப்படின்றதுக்கெல்லாம் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் இதை செய்ய போறேன். 51 வாரங்கள்ல அவங்க சமூகத்துல வரப்போகிறேன். எனக்கு நீங்க விடுதலை தரணும், எனக்கு நீங்க சுகம் தரணும், எனக்கு அற்புதம் தரணும். என் பிள்ளைக்கு இதை செய்யணும், என் கணவருக்கு இதை செய்யணும், என் மனைவிக்கு இதை செய்யணும், எங்க சபைக்கு இதை செய்யணும். பொருத்தனை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அநேக அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்வாராக. ஆண்டவரே தொடர்ந்திருக்கிற நேரங்களை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தாரும். தொடர்ந்து உங்க பிரசனை எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய மகிமையினால் எங்களை நிரப்ப இந்த முதல் வாரத்தில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உங்க கரமும் உங்க சமூகமும் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நிறுவனமாக சங்கீதம் 119 45 88 வசனங்கள் வரைக்கும் நம்ம எல்லாரும் வேகமாக சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 119 45 88 வரைக்கும் வாசித்த பிறகு ஒரு பாடலை நாம் பாட கேட்கும்போது காணிக்கை தசம பாகங்கள்
கர்த்தருடைய சமூகத்திலே செலுத்தி அவரை ஆராதனை செய்யலாம். ஆமென். சங்கீதம் 119 45 88 வரை உள்ள வசனங்கள். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. கர்த்தாவே, ரா காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுகிறேன். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். புகையில் உள்ள துருத்தியை போலானேன். உமது பிரமாணங்களையோ மறவேன். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் என்னை பூமியில் ஏறாமல் நீங்கிவிட சற்றே தப்பிற்று. ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். ஆமென். நின்று ஒரு பாடலை பாடிக்கொண்டு ஆண்டவருக்கு கொடுக்கலாம். கொடுப்பதும் ஒரு ஆராதனை. அதை உற்சாகமாய் செய்யுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் பெறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா.
உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. நல்ல ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே, நல்ல ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. என்னை நீச்சல் ஆழமே ஐயா அழைத்து செல்வீரே, என்னை நீச்சல் ஆழமே ஐயா அழைத்து செல்வீரே. உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. அந்த மோசை பார்த்த முகத்தை எனக்கு பார்க்க ஆசைப்பா. உங்க கிருபையால உமது முகத்தை காட்டும் ஏசப்பா. அந்த மோசை பார்த்த முகத்தை எனக்கு பார்க்க ஆசைப்பா. உங்க கிருபையால உமது முகத்தை காட்டும் ஏசப்பா. நான் பார்த்து விட்டாலே உம்மை பணிந்திடுவேனே, நான் பார்த்து விட்டாலே உம்மை பணிந்திடுவேனே. உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேனே, உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேனே. உங்க வேதத்தோடு பாதத்தில விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. உங்க வேதத்தோடு பாதத்தில விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. 10,000 சிறந்தவரே நீங்க ஏசப்பா. பாவி எனக்காக சிதைந்தவரும் நீங்க தானப்பா. 10,000 சிறந்தவரே நீங்க ஏசப்பா. பாவி எனக்காக சிதைந்தவரும் நீங்க தானப்பா. நான் பார்த்து விட்டாலே உம்மை பணிந்திடுவேனே, நான் பார்த்து விட்டாலே உம்மை பணிந்திடுவேனே. உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேனே, உங்க பாதங்களின் உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசன்னம் சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. நல்ல ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே, நல்ல ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. என்னை நீச்சல் ஆழமே ஐயா அழைத்து செல்வீரே, என்னை நீச்சல் ஆழமே ஐயா அழைத்து செல்வீரே. உட்காரலாம். ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டு முழுவதும் வர இருக்கிற எல்லா ஆராதனைகளிலையும் நீங்கள் குடும்பமாய் நேரத்தோடு கலந்து கொள்வதற்கு தேவையான எல்லா ஆரோக்கியம், சுகம், பலன், வாய்ப்புகளை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி தருவாராக. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். விசுவாசமாக தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கவும் ஆண்டவரை விடாமல் ஆராதிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நமக்கு சபையில் வழக்கமாய் நடைபெறுகிற எல்லா ஜெபங்களும் அடுத்த வாரத்தில் இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சமூகத்தில் ஆராதனை செய்துட்டு அதுக்கு அப்புறத்தில் இருந்து எல்லா ஜெபங்களும் நமக்கு ரெகுலராக நடைபெறும். நீங்கள் அதற்கு ஆயத்தமாகுங்கள். கூடுமானவரை இந்த வருடம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜெபங்களிலையும் ஆராதனைகளிலையும் நீங்கள் பங்கு பெற வேண்டும்னு சொல்லி முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அதற்கான சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கி தருவாராக. அப்பப்போ வார்டன் மாதிரி நாங்கள் உங்களை திட்டுறதா நீங்கள் நினைக்க வேண்டாம். நாங்கள் அப்படி பிரயாசப்படுறதா நினைக்கிறோம். அதனால் உங்களிடத்துலேருந்து இந்த பிரயாசத்தை என்ன செய்கிறோம், எதிர்பார்க்குறோம். கோவச்சுக்கிடாதீங்க. எப்போதுமே அப்படி தானே, ஒரு சாஃப்டான டீச்சர் இருந்தால் ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சரை என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அம்மா ஸ்ட்ரிக்டாக ஆகும்போது ஐயா சாஃப்டாகிடுவார். ஐயா ஸ்ட்ரிக்டாக ஆகும்போது அம்மா என்ன செய்வாங்க, சாஃப்டாகிடுவாங்க. இது எல்லாம் உங்கள் மேலே உள்ள பாசத்தினால தான். இந்த வசனத்தை நீங்கள் சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை
சிட்சிக்கிறார். நாங்கள் உங்களை அப்படி கடினமாக நடத்துறது போல், கடினமாக பேசுகிறது போல் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா உங்கள் மேலே அதிகமாக அன்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா வரமாட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 51 வாரங்கள் இருக்குது. இன்னும் ஒரு பொருத்தனையோட 51 வாரங்களும் கலந்து கொள்ளுங்க. நான் நினச்சேன் 52வது வாரத்தில் வர்ற எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி, ஆனால் இன்றைக்கே சிலர் ப்ரைஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் பரவாயில்ல, வருகிற வாரங்களில் நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. எல்லா ஜெபங்களும் நமக்கு வழக்கமாக நடக்கும். பெண்கள் ஜெபம், உபவாச ஜெபம், ஹிந்தி ஆராதனை, நமக்கு மாதந்தோறும் நடைபெறுகிற வீட்டு ஜெப கூட்டங்கள், உபவாச ஜெபமும் அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஒரு விசேஷித்த ஆசீர்வாத கூட்டமும் நமக்கு நடைபெறும். உண்டியல் நீங்கள் எல்லாருமே வாங்கியிருக்கிறீங்க. வாங்காதவங்க இருந்தால் அதை வாங்கி கொண்டு போய் அதை சபையின் ஞாபகமாக உங்களாலான சின்ன சின்ன தொகைகளை அதில் வாரந்தோறும் அல்லது டெய்லி நீங்கள் அதில் போட்டு வருட முடிவில் கொண்டு வர உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பராமரிப்பு காணிக்கை, சபைக்கான பராமரிப்பு காணிக்கை உண்டு, அதிலையும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கேலண்டர் இனி வேறு யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பர்களுக்கு கொடுக்க நீங்கள் விரும்பினா இனி கொஞ்சம் கேலண்டர்ஸ் இருக்குது. ஒரு 20 கேலண்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்க பயன்படுத்துங்க. அதுபோல் இந்த வாக்குத்தத்த அட்டையும் கொஞ்சம் மீதி இருக்குது. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வாங்கி கொடுக்க விரும்பினா நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதை வேஸ்ட் ஆக வேண்டாம். போன வருஷம் 35 கேலண்டர் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதை நம்ம கவனிக்கவும் இல்லை வேறு யாருக்கா கொடுத்துருக்கவாது செய்திருக்கலாம். அதனால் வேஸ்ட் ஆக்காமல் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் மண்டல அளவில் ஒரு சிறப்பு ஜெபம் இருக்கிறது. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தின அன்று நம்முடைய ராதாபுரம் மண்டல அளவிலான உபவாச ஜெபம், நம்முடைய மண்டல சபைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற ஜெபம். பாஸ்டர் ஆண்டனி ராஜன், நம்முடைய தமிழ் பிரதேச ஏஜி சபைகளினுடைய பொருளாளராக இருக்கிற பாஸ்டர் ஆண்டனி ராஜன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் நமக்கு சபைக்கு வெளியில் இருக்கிற முதல் சிறப்பு ஜெபம் இது தான். அதனால் அதில் நீங்கள் எல்லாரும் பங்கு பெறுவதற்கு நீங்கள் இப்பொழுதுலேருந்தே ஆயத்தப்படுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. அப்படி தானே? போன வருஷம்லாம் நமக்கு பெண்கள் ஜெபத்தை தவிர மற்ற எந்த ஜெபங்கள்லையும் ரொம்ப பெரிய அளவில் நம்முடைய பிள்ளைகள் பங்கு பெறலை. அதுக்கு நம்மளை கொஞ்சம் அது உற்சாகப்படுத்தும், எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். ஏன்னா எங்கள் பேர் உங்களை வச்சு தான் அங்கே என்ன செய்யும், பிரபலமாகும். நீங்கள் குறைய நாங்களும் என்ன செய்வோம், பலன் குன்றி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போவே திட்டம் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள். கர்த்தர் அதில் உங்களுக்கு உதவி செய்வாராக. சபையினுடைய எல்லா ஜெபங்கள் ஆராதனைகளிலையும் கலந்து கொள்ளவும், அதில் கலந்து கொண்டு நம்ம எல்லாம் உற்சாகப்படவும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும் உங்களை அன்பாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மிஷனரி ஊழியங்களுக்கான காணிக்கைகள் கொடுத்து வருகிறவர்கள் தொடர்ந்து இந்த வருடத்திலையும் கொடுத்து அதில் உதவி செய்ய, அதை தாங்க உங்களை அன்பாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருஷத்திலே நாம் தீர்மானித்தபடி 52 வாரங்கள், 52 ஹீரோஸ்னால் அதில் ஆண்களும் வந்துடுவாங்க, பெண்களும் வந்துடுவாங்க. எப்படி ஆவியானவர் யாரெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாரோ அவங்களெல்லாம் பேச போகிறோம். ஏறக்குறைய முழு வேதாகமத்திலையும் ஆண்கள் பெண்கள் சார்ந்து சுமார் 1200க்கும் அதிகமான கதாபாத்திரங்கள், மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறது கொஞ்சம் மேலோட்டமாக. இன்னும் பார்த்தா நிறையா ஜனங்களுடைய வரலாறு, ராஜாக்களுடைய வரலாறு நம்முடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த மனுக்குலத்திலே மனிதர்களோடு தொடர்பு கொண்டார். அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து, அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தொடர்பு கொண்டதை வைத்து நாமும் விசுவாச காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு வேதாகமம் முழுவதிலேயும் நிறைய கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் ஏதோ இந்த சினிமாவில் திரையில் பார்க்கறது போல அல்ல. நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு குடும்பம் இருந்தது, அவர்கள் வாழ்ந்த வருடம் இருந்தது, அவர்கள் பூமியில் இருந்த நாட்களில் அவர்கள் வாழ்க்கையில்
ஆண்டவர் செயல்பட்ட விதத்தை அவர்கள் உண்மையாகவே அனுபவித்தார்கள். இது ஒரு புராண கதையோ அல்லது ஃபேண்டசியோ கிடையாது. ஃபேண்டசி அப்படின்னா அது ஒரு கற்பனை உலகம், அப்படிப்பட்ட சரித்திரம் கிடையாது. வேத புஸ்தகம் 1200க்கும் அதிகமான ஆண்கள் பெண்கள் பிரதானமானவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சின்ன சின்னதாக பார்த்தா பெயர் எழுதப்படாத, பெயர் அறியாத, ஒரு வசனத்தில் மட்டும் வந்துட்டு போகிற, ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தில் மட்டும் வந்துட்டு போகிற, ஒரே ஒரு காட்சிக்கு மட்டும் வந்துட்டு போகிற அப்படின்னு சொல்லி நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையை குறித்து இந்த வேதாகமம், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு ஆண்டவரை எழுதி தந்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் அப்படி தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே விசுவாச வாழ்க்கை வாழுவதற்கு ஆண்டவர் நமக்கு இதை எழுதி தந்திருக்கிறார். இது எல்லாமே சரித்திரம். அல்லேலூயா. பைபிள் ஹிஸ்ட்ரி அப்படின்றது ஹிஸ்டோரி, அவருடைய சரித்திரமும் கூட. அல்லேலூயா. அதனால் அவர் சரித்திரம் நம்ம கையில் இருக்குது. நம்ம அதற்கு வேண்டிய கனத்தை, வேண்டிய மரியாதையை நாம் கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யட்டும். இந்த வேத வார்த்தைகளை நீங்கள் இந்த வருஷத்தில் இன்றைக்கி எத்தனாம் தேதி? 4ஆம் தேதி, அப்படி தானே? 4 நாள் ஆகிருக்குது. 4 நாளும் வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்டவணை போட்டிருக்கிறீங்களா? ஒருவேளை அட்டவணை போடலைன்னா இன்னையில் இருந்தாது என்ன செய்யுங்க, ஆரம்பிங்க. மினிமம் ஒரு 3 அதிகாரம் வாசித்தா போதும். ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் நீங்கள் ஒருவேளை மிஸ் பண்ணால் கூட 4 அதிகாரம் டெய்லி வாசித்தா போதும். நீங்கள் ஒரு 350 நாட்களுக்குள்ளவே இந்த வேதாகமத்தை என்ன செய்ய முடியும்? வாசித்து முடிச்சிட முடியும். நான் குடும்பமாக இந்த வருஷம் வாசிக்கிறதுக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எங்கள் டைம் டேபிளை ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் இன்னும் ஆரம்பிக்கலை, நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல் நீங்களும் குடும்பமாக ஒரு அட்டவணை போட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுங்க. நமக்கு மொபைல் இருக்குது. மொபைலில் நீங்கள் ஷெட்யூல் போட்டு வாசிக்கிறதுக்கு நிறைய பைபிள் ஆப் இருக்குது. தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி, உலகத்தில் இருக்கிற அநேக மொழிகளில் ஸ்தோத்திரம் 4000 மொழிகளுக்கு மேலே வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு அதனுடைய வித்தியாசமான வேர்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வித்தியாசமான மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்த்தது இருக்கிறது. நேரடியாக எபிரேய கிரேக்க மொழிகளிலிருந்து அவர்களுடைய சொந்த தாய்மொழிக்கு அதுக்கு பேர் மொழிபெயர்ப்புன்னு சொல்ல முடியாது, அது பேர் வேர்ஷன்னு சொல்கிறாங்க. அப்படியும் வேதாகமாக இருக்குது. நமக்கு நிறைய மொழியெல்லாம் வேண்டாம், ஒரு மொழி போதும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தமிழ்லையாவது என்ன செய்யுங்க, வாசித்து முடிங்க. 3 அதிகாரம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் காலையில் கூட நீங்கள் என்ன செய்யலாம், வாசித்துட்டு போகலாம். காலையில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் அந்த சவாலை நீங்கள் எடுத்துக்கொண்டு வேத வசனங்களை வாசிங்க. ஏன்னா இதிலிருந்து தான் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லித்தர போகிறேன். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்போ இதில் நீங்கள் ஒரு அவேர்னஸ் இதில் உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் பேசுகிறதையும் ரொம்ப அப்படி அக்யூரேட்டாக என்ன செய்ய முடியாது, புரிஞ்சு கொள்ள முடியாது. அது நமக்கு எப்படி சொல்ல அப்படின்னா, ஒரு வெறும் சோகத்தில் பந்தை போட்டு விளையாண்டது போல் ஆயிரும். அதனால் நீங்களும் நான் பேசுகிறத புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்களும் இதை குறித்த ஒரு சரித்திரத்தை நீங்கள் கட்டாயம் அறிஞ்சு வச்சுருக்கணும். எஸ்தர்னு சொன்னால் நீங்கள் வேறு நம்ம ஊர் பக்கம் இருக்கிற கிழக்கு தெருவில் இருக்கிற எஸ்தரை நினச்சிட்டு இருப்பீங்க. எஸ்தர்னு இங்கே வாசித்திருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நான் அதிலிருந்து பேசுகிறத உங்களால் விளங்கி கொள்ள முடியும். முதல் வருட ஆராதனை இந்த வாரத்திலிருந்தே இந்த வசனங்களை வாசிப்பதற்கு முயற்சி பண்ணுவோம். வாசிக்க தெரியாதவங்க நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு வாசித்து சொல்வதற்கு யாரையும் தேட வேண்டிய தேவையும் இல்லை. ஆடியோ பைபிள்னு என்ன செய்யுது, மொபைலில் இருக்குது. நிறைய பேர் பிள்ளைங்களை வாசிக்க சொல்லி கேட்குறவங்க சிலர் இருக்கிறதா நீங்கள் என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்குது. இனி பிள்ளைகளுக்கு தயவெல்லாம் வேண்டாம். பொதுவாகவே பிள்ளைகளுக்கு தயவே வேண்டாம். நம்ம சொந்த காலிலே நின்று சொந்தத்திலே சாப்பிட்டுட்டு கண்ணை என்ன செய்யணும், மூடிடணும். அதுபோல் வாழ்க்கையாக ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், தரணும். பிள்ளைகள் பார்ப்பாங்க,
அப்படின்லாம் கனவெல்லாம் காணாதீங்க. நீங்கள் அதை விட்டுருங்க. அப்படி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அது அடிஷ்னலாக கிடைச்ச கிஃப்ட்டு. அல்லேலூயா. அதை மெயினாகவே நினச்சிட்டு வாழக்கூடாது. என் கண்ணும் கையும் காலும் எனக்காக கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அப்படி செயல்படாத நாள் வரும்போது நீர் இங்கே என்ன செய்யக்கூடாது? வைக்கவே கூடாது. மேலே உங்கள் சமூகத்தில் கட்டாயம் எடுத்துக்கிடணும்னு ஜெபம் பண்ணணும். அது அவசியமான ஒன்று. அதை ஒரு ஆசீர்வாதமாகவே நீங்கள் வேண்டி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக பிள்ளைகளை குறைச்சி சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. சரியா? அவங்களுக்குள்ள சுதந்திரத்தை என்ன செய்வோம்? கொடுத்துருவோம். இனி திருமணமாக போகிறவர்கள் கவனிங்க. திருமணம் பண்ணி வைக்க போகிறவங்க பெற்றோரும் கவனிங்க. உங்கள் பிள்ளைகளை மேரேஜ் முடித்து உங்கள் கூட தயவு செய்து வைக்காதீங்க. ஒரு வீடை பார்த்து ஒரு ரூமை பார்த்து என்ன செய்யுங்க? நீ தனியாக போயிடுன்னு சொல்லிடுங்க. உங்கள் குடும்பம் கடைசி வரைக்கும் சமாதானமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய குடும்ப பிரச்சனைகள், விவாகரத்துக்கள், கணவன் மனைவி பிள்ளை பெறக்கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர் உண்டு. கணவன் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகள் வேண்டான்னு சொல்கிற குடும்பங்களும் இருக்கிறாங்க. நிறைய குடும்ப சிக்கல்களை ஒரு பாஸ்டாக கேள்விப்படுறோம், சிலதை நேரில் பார்க்குறோம். அதுக்கெல்லாம் தொந்தரவு இல்லாமல் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இருந்தால் என்ன செய்யுங்க? பரவாயில்ல, ஒரு 2000 ரூபாய் தானே வாடகை, சந்தோஷமாக இருக்கும். முதல் நாள்லேயே அதை செய்யுங்க. திரும்பவும் சொல்கிறேன், முதல் நாள்லேயே அதை செய்திருங்க. சமாதானமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல மருமக கிடச்சிருவா, உங்களுக்கு நல்ல மருமகன் கிடச்சிருவான். நீங்கள் ஒரு வாரம் வச்சுக்கிடுவோம், ஒரு மாதம் வச்சுக்கிடுவோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் மேலே அணும நிலையத்தில் இருக்கிற அந்த நியூட்ரானை தலைக்கு மேலே கட்டி வச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். வெடிக்கும் போது எல்லாம் என்ன செய்திடும்? செதறி போயிடும். இது குடும்பத்தை பிரிக்கிற கதையும் சொல்லலை. இப்படிதானே பாஸ்டர் முதல் நாள்லேயே குடும்பத்தை வெட்டி விடுற கதை இல்லை, வாழ விடுற கதை. அல்லேலூயா. எனக்கு எங்கள் அப்பா அம்மா செய்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேளை அவங்க கூட என்ன செய்யலை? வச்சுக்கிடலை. தனியாக உடனே வந்துட்டோம். இன்னொன்று ஊழியத்துக்காக வர வேண்டிய இருந்துச்சு. நான் இப்போ யோசிக்கிறேன், எங்கள் ஊரில் இருந்திருந்தாலுமே நான் என்ன செய்வேன்? எங்கள் அப்பாவுக்கு வீடு ஒன்று இருக்குது, அந்த ஏரியாவுக்கு சந்தோஷமாக போயிருந்துருப்பேன். அது நல்லது. அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு தரும். நம்ம பொன்கிளியம்மாக்காக ஆண்டரை துதிக்கிற 3 முறை கிட்டத்தட்ட வேதத்தை வாசித்து முடிச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் அந்த டெக்னிக் எப்படின்னு என்ன செய்யணும்? எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு வேலை இல்லைன்னு இல்லை, எல்லா வேலையும் அந்த அம்மா தான் செய்கிறாங்க. கூடங்குளத்தில் ஒரு வேலை செஞ்சுட்டு பஸ் ஏறி வடக்கங்குளத்தில் போய் ஒரு பிள்ளையையும் கவனிக்கிறாங்க. ஆனால் 3 முறை பக்கத்தில் அவங்க வாசித்து முடிச்சிருக்கிறாங்க. ஆண்டருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பூரண ஆயுசு நாட்களையும் நம்ம சபைக்கு ஒரு 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 மூப்பத்தியையும் ஆண்டர் தந்திருக்கிறார். அதுக்காக ஆண்டருக்கு ஸ்தோத்திரம். அம்மாவுக்கு ப்ரைஸ் முன்னாடி இருக்குது, போன வாரமே கொடுத்துட்டோம். நிவேதா அந்த ப்ரைஸ் அவங்க கையில் கொடுத்து விட்டுறணும். சரி, ஆரம்பிக்கலாமா? 52 பேரை கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் நாள் நான் ஏற்கனவே புது வருஷத்தில் பேசியிருந்தேன். அவரையே திரும்ப நம்ம தியானிக்க போகிறோம். 2 பார்ட்டாக தியானிக்க போகிறோம். நானும் சரி, பாஸ்டம்மாவும் சரி, மாறி மாறி ஒவ்வொரு கதாபாத்திரங்களை நாம் இன்றிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். எதன் அடிப்படையில்? அவர் நம்மை திரும்ப நினைப்பார், அவர் நமக்கு பலனை திரும்ப அளிப்பார். எப்படி கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்தார், எப்படி தேவனிடத்தில் அவர்கள் பலனை பெற்று கொண்டார்கள் என்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். மொர்தெகாய்க்கு போன இரவில், புது வருட இரவில் அவனுடைய இரவு அவனுக்கு வந்தது அப்படின்னு தியானித்தோம். இன்னைக்கு வாசலில் இருந்து மாளிகைக்கு சென்ற மொர்தெகாய் என்கிற அந்த வார்த்தையினுடைய மையமாய் வைத்து மொர்தெகாய் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு ஆதாரமாக எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலான்னு நினைக்கிறேன். நான் பொதுவாக பிரசங்கம் பண்ணும்போது நிறைய வசனங்களை வாசிக்க சொல்ல விரும்புறதில்ல. அதனால் நீங்கள் வாசிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். அது என்னோட பழக்கமாகவே மாறிடுச்சு. எவ்வளோ பெரிய மீட்டிங் போனாலும் யாரையும் வாசிக்க சொல்ல வச்சு பிரசங்கம் பண்ணுறதில்ல. அந்த ஃப்ளோவில் நான் பேசிகிட்டே இருப்பேன். இது என்னோடய ஸ்டைலு. அதனால் பாஸ்டர் வசனத்தை வாசிக்க சொல்லும்போது என்ன செய்துருங்க?
வாசித்துருங்க. இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஞாபகம் வர்றதுனால சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் போடுறவங்க, கேமரா போடுறவங்க, லைவு போடுறவங்க, இந்த மியூசிக் கொயரில் இருக்கிறவங்க, நீங்கள் எல்லாம் தயவு செய்து உங்களுக்கு ஆராதனை 8:30 கிடையாது, உங்களுக்கு ஆராதனை 8 மணிக்குன்னு மனசில் வச்சுட்டு அதிகபட்சம் ஒரு 8:15 என்ன செய்யுங்க, நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை திரும்ப சொல்ல வைக்கவும் கூடாது. சரியா? பையங்கள்லாம் கவனிக்கிறீங்களா? உண்கிலியம்மாக்கே 3 முறை வாசிக்க முடியுது, நீ எல்லாம் வாசிக்கலைன்னா உனக்கு நீ எல்லாம் வெக்கப்படணும், வாலியோ பயலோ எல்லாம். சரியா? அதனால் நேரம் எடுத்து கொயரில் இருக்கும்போது தயவு செய்து எத்தனை மணிக்கு வரணும்? 8:15 வந்துடுங்க. இன்றைக்கி இந்த வாரம் கொயர் இல்லை, ஏன்னா ப்ராக்டிஸ்லாம் பண்ணலை. வர்ற வாரத்தில் இருந்து இதே டீம் வந்து பாடும். ஒவ்வொரு வாரமும் 2 பேர் மொத்தம் 6 பேர் பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் பாடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை தரட்டும், கிருபைகளை தரட்டும். ஒவ்வொரு வாரமும் 2 பேர் உங்கள் பேர் குரூப்பில் பகிரப்படும் போது திரும்ப சொல்ல வைக்கக்கூடாது. எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, என் வீட்டுக்காரர் எழும்பலை, பிள்ளை வந்து ரெடியாகலை. 8:15 உள்ளே நிற்கணும். அப்படி இல்லைன்னா தயவு செய்து நீங்களே என்ன செய்யணும், என்ன தண்டனைன்றதை நீங்களே புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. தண்டனை கிடையாது, அது ஆசீர்வாதம். ஏன்னா எல்லாத்தையும் நாங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. நமக்கு இருக்கிறதுல ஸ்டாண்டர்டாக செய்ய பார்க்குறோம். நான் என் கூட அதை புரிஞ்சுக்கிடுறீங்களா? நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லாமே ஒரு 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 ஸ்டாண்டர்டாகவே பழகிட்டோம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னு நமக்கு என்ன கொடுத்துக்கலாம், ஒரு பேர் கொடுக்கலாம். அதனால் அதில் நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்கள் தரலன்னு சொல்லலை, ஒத்துழைப்பு தாருங்க, நீங்கள் பிரயாசப்படுங்க. ப்ரையாரிட்டி ரொம்ப வந்து முக்கியம். நீங்கள் அந்த ப்ரையாரிட்டி கொடுங்க. இந்த ஆண்டுலேயும் கர்த்தர் நமக்கு கிருபைகளை செய்வாராக. வந்துடுவோமா? 8:2 வாசிப்போம். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய முத்திரை மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். அல்லேலூயா. இது இந்த வசனம் 2வது அதிகாரத்தினுடைய முடிவிலேயே நிறைவேறி இருக்க வேண்டிய ஒன்று. இங்கே இன்னொரு மனுஷன் இடையில மொர்தெகாய் வாழ்க்கையில் குறுக்கிட்டான். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும்னா, ராஜா அவன் கையிலிருந்து வாங்கி போட்ட ராஜா முத்திரை மோதிரத்தை கொடுத்தான். மொர்தெகாயை அரண்மனைக்கு எஸ்தர் அதிகாரியாக வைத்தாள். இப்படி தான் எழுதப்பட்டிருக்கணும். ஆனால் 2வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிற சில வருடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து சில மாதங்கள் அப்படிங்கிறாங்க. அது நமக்கு தெரியல. ஆனால் சில நாட்கள் எஸ்தர் ராஜாத்தியாய் மாற்றப்பட்ட பிறகு 2வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் ராஜாவை கொலை செய்வதற்கு அவன் வைத்திருந்த அதிகாரிகளே திட்டம் பண்ணினார்கள். ஆனால் அந்த திட்டத்தை கூட இருந்த யாருமே ராஜாவுக்கு கொண்டு போய் சேர்க்கலை. வாசல்ல முற்றத்தில் நின்ற இந்த மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறான் எஸ்தர் மூலமாய். அப்பொழுது ராஜா பாதுகாக்கப்பட்டான். பாதுகாக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, இந்த செய்தியை கொண்டு சேர்த்த மொர்தெகாய அதிகாரியா வைக்காம மறுபடியும் ஒரு கள்ளனையே என்ன செய்கிறான், அதிகாரியா அவன் ஏற்படுத்துகிறான். இந்த பிரேக் அப்படிதானே? அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், இவன் என்னதான் நன்மைகளை செய்திருந்தாலும் அவன் செய்த நன்மைக்கான அங்கீகாரம் இவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்காமலே போயிடுச்சு. பல தருணங்களில் அவன் வந்து புறக்கணிக்கப்பட்டான், கைவிடப்பட்டான், மறக்கப்பட்டான். ஸ்தோத்திரம். அவனுடைய ஸ்தானம் அவன் கண்ணுக்கு முன்னாடியே இன்னொருவனுக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. இப்படி அவன் வாழ்க்கையில் நெருக்கங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டுடைய திட்டம், ஆண்டவர் வைத்திருந்த நேரம் 8வது அதிகாரத்திலே தான் அவனுக்கு வந்தது. அப்பொழுது அவன் அதிகாரியாக மாற்றப்பட்டான். அது மாத்திரம் இல்லை, அதற்கு பிறகு இருக்கிற சில அதிகாரங்களிலே அந்த முழு கோத்திரத்தையும் அழிப்பதற்கு இந்த ஆமான் வைத்திருந்த திட்டத்தையும் ஆண்டவர் தவிடு பொடியாக்கி போட்டார்.
ஸ்தோத்திரம். ராஜா தூக்கம் இல்லாமல் அவன் அரண்மனையில் அவன் உலாவி வந்தபோது இந்த மொர்தெகாயை குறித்த அந்த செய்தி ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ கவனிங்க, இதிலிருந்து சில காரியங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம், அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குதா? அல்லேலூயா. இந்த மொர்தெகாய் அவனுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் பிட்டர் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா க்ரஷ்டு அப்படின்னு அர்த்தம். பிட்டர், கசப்பு. அந்த மொர்தெகாய் என்கிற பெயரினுடைய அர்த்தம் கசப்பு, இல்லாட்டி க்ரஷ்டு, நசுக்கப்பட்டவன், உடைக்கப்பட்டவன் என்கிற அர்த்தம் கொண்ட பெயரை உடையவனாக இருந்தான். அவன் பெயருக்கு தகுந்த மாதிரிக்கு அவன் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு, கசப்பாகவே இருந்துச்சு. இவன் வயதில் இருந்தவர்கள் இவன் காலத்தில் எல்லா நன்மைகளையும் அனுபவித்து முடிச்சிட்டாங்க. ஆனால் இவனுக்கு நன்மை கிடைத்தது காலம் தவறி தான் நன்மை கிடைத்தது. நாமும் நிறைய நேரங்களில் யோசித்துருக்கிறோம், நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்காமல் போய்விட்டதுன்னு சொல்லி. ஆனாலும் பரவாயில்ல, இதை அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். இந்த மொர்தெகாய் ஏறக்குறைய ஒரு யோசேப்பை போல ஸ்தோத்திரம் முழு தேசத்துக்கும் அந்த குறித்த காலத்தில் அதிகாரியாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஒரு தானியேலை போல, நெகேமியா, எஸ்ரா இவர்களை போல அரண்மனையில் இவன் வேலை பார்த்துருக்க வேண்டும். ஏன்னா இவன் ஞானிகளுக்கு நடுவில் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டவன். ஆனால் அவனுடைய காலம் கடந்து அவனுக்கு நன்மை கிடைத்தது. ஆனாலும் பரவாயில்லை, அவனுடைய கசப்பை, அவனுடைய அந்த நெருக்கத்தை, உடைக்கப்பட்டதை கர்த்தர் முழு தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக பயன்படுத்தி கொண்டார். தேவனாலே இவனும் பயன்படுத்தப்பட்டான். அவனுடைய கடைசி நாட்களிலே எல்லாரும் ஸ்தோத்திரம் அவர்கள் செய்ததெல்லாம் ரொம்ப காலம் எடுத்து செய்தார்கள். தானியேல் தேசத்தில் ரொம்ப காலம் இருந்து ராஜாவுக்கு தரிசனங்களை விளக்கி சொன்னான். நெகேமியா ரொம்ப காலம் ராஜாவோடு கூட இருந்து அவன் ராஜாவுக்கு பானபாத்திர வேலை செய்து அலங்க வேலையை அவன் கட்டி முடித்தான். ரொம்ப நாள் ஆச்சு. அவன் சாதிப்பதற்கு அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலுமே அப்படித்தான், அதிக நாட்கள் ஆனது. ஆனால் இவனுக்கு வயசாயிடுச்சு, இவனுடைய காலத்தில் இவனுக்கான நன்மை கிடைக்கல. ஆனால் எல்லாரும் சாதித்ததை விட கொஞ்ச நாட்களில் ஒரு பெரிய சாதனை சாதிப்பதற்கு கர்த்தர் மொர்தெகாயை பயன்படுத்தினார். அல்லேலூயா. எப்போதுமே நீங்கள் கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்காக காத்திருந்து தேவ சமூகத்தில் நன்மைக்காக ஜெபித்து நன்மையை பெறவில்லை, அதிக காலம் கடந்து விட்டது, இனி எனக்கு கர்த்தர் நன்மை செய்து எதுக்கு என்கிற ஒரு எண்ணம், சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் உங்களை பார்த்து சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. நீங்கள் இழந்ததையும் திருப்திப்படுத்துகிற வகையில் கர்த்தர் நாட்களை ஈடுகட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு அதிக நன்மைகள் இருக்கலாம், சிலருக்கு கொஞ்சம் நன்மைகள் இருக்கலாம். அதிக நன்மையை பெற்றதுனால அதிகம் அவர்கள் அனுபவித்தார்கள் என்று நம்ம அர்த்தம் கொள்ளக்கூடாது. கொஞ்ச நாள் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தாலும் கூட அந்த கொஞ்சத்திலையும் பூரண திருப்தியை நமக்கு தருவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கள்ளன் இயேசுவுக்கு அருகிலே சிலுவையை சுமந்து கொண்டு வந்தவன், சிலுவையில் அடிக்கப்பட்டவன், இயேசுவோடு வாழ்ந்த மணி நேரங்கள் அவனுக்கு குறைவு. சுமார் 6 மணி நேரம் சிலுவையில் இருந்திருக்கிறான். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, அந்த சிலுவையை தூக்கி வருகிற சில மணி நேரங்கள் அவனுக்கு இருந்தது. இந்த சிலுவையை தூக்கிட்டு வந்த நேரமும் சிலுவையில் தொங்கின நேரமும் சேர்த்தா ஏறக்குறைய ஒரு 12 மணி நேரம் இயேசுவோடு அவனுக்கு தொடர்பு இருந்தது. ஆனால் அந்த 12 மணி நேரத்தில் அவன் எல்லாரை விட மேன்மையானதை அவன் பெற்றுக்கொள்ளுவதற்கு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். சின்னதை கூட ஆண்டவர் திருப்தியாய் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அதனால் எவ்வளோ நாட்கள் நாம் நன்மைகளை அனுபவிக்கிறோம் என்று நம்ம யோசித்து கொண்டிருக்க கூடாது. எப்படி கர்த்தர் நம்மை நன்மைகளை அனுபவிக்க செய்கிறார் என்கிறது தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா.
அதனால ரொம்ப வருஷம் காத்திருந்துட்டோம், ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலை, இவ்வளோ நாளாக ஆண்டவரை பின்பற்றினது விருதாவா போயிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளாவது கொஞ்சமாவது அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. சிலர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல்னு வாசிக்கிறோம். அவங்கெல்லாம் உண்மையில் அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான், அப்படிதானே? அவங்கள சல்யூட் தான் அடிக்கணும், அவங்களுக்கு நினைவு மண்டபம் தான் கட்டணும். அப்படி அனுபவிக்காமலே மரித்து போனார்கள், அடையாமல் போனார்கள், ஆனால் தூரத்திலே அவர்களை கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ அவங்களுக்கு நம்மெல்லாம் தாவலை அப்படின்னு சொல்லுது, அப்படிதானே? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவங்களுக்கு நம்மெல்லாம் எவ்வளவோ பரவாயில்லை. ஆண்டவர் நம்மளை நன்மை, இன்னும் செய்ய வேண்டிய நன்மைகள் தான் இருக்குதே ஒழிஞ்சு அவர் செய்ய போகிறத திருப்தியாய் நமக்கு செய்து முடிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, வாசல்ல இருந்தவனை தூக்கி உடனே ஒரு மாளிகைக்குள்ளே எப்படி வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும். எந்த ஒரு உயர்வுமே ஒரு மேஜிக்கலா விசுவாச வாழ்க்கையில் நடக்கிறது கிடையவே கிடையாது. எல்லா கதாபாத்திரங்களையும், எல்லா வேதாகம புருஷர்களையும் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை தியானிச்சு பார்த்தா எதுவுமே அவங்க வாழ்க்கையில் பிரயாசம் இல்லாமல் கிடைக்கல. உருவாக்கப்படாமல் ஆண்டவர் ஒரு மேன்மையான இடத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் வைக்கல. இந்த மொர்தெகாய்க்கும் அது 100% பொருந்தி போனது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த எல்லா பாதைகளையும் ஆண்டவர் அவருடைய திட்டத்தின் மேன்மைக்காக பயன்படுத்தி கொண்டார். நாம அனுபவிக்கிற, நம்ம நடந்து வருகிற ஒவ்வொரு வாழ்வினுடைய அனுபவங்களும் ஆண்டவர் அவருடைய திட்டத்தின் மேன்மைக்காக ஆண்டவர் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுவார். நான் ரட்சிக்கப்பட்டது, இயேசுவை அறிந்து கொண்டது ஒரு மிக கொடூரமான ஸ்தோத்திரம் கடன் நெருக்கடியின் மத்தியிலே தான். ஆனால் இப்போ ஒரு 1.5 வருஷமா திரும்பவும் எனக்கு என் வாழ்க்கையில் அந்த ஒரு கொடூரமான கடன் நெருக்கடி வந்தது. அதை நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு அதனுடைய சின்சியாரிட்டி தெரியல. மறுபடியும் நான் உங்களை திட்டி உங்களை மனசோர்ந்து போக வைக்கல. ஆனால் நீங்கள் என் பிரச்சனையை உங்கள் வீட்டு பிரச்சனையாக பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. எல்லாரும் நீங்கள்லாம் எங்கள் குடும்பம் பாஸ்டர்னு சொல்கிறீங்க. ஆனால் குடும்பத்தில் ஒருத்தங்க கஷ்டப்பட்டால் நீங்கள் இவ்வளோ லேட்டாவா உதவி செய்வீங்க? கண் கட்டுக்கு அப்புறம் நீங்கள் செஞ்சால் என்ன, செய்யாட்டி என்னன்னு யோசிக்கிற அளவுக்கு நான் ஒரு ஃபீல் எனக்குள்ளே வந்துடுச்சு. அப் டு யூ, அது உங்களை பொறுத்தது, நீங்கள் எப்படியும் நினச்சிக்காங்க. ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் உதவிகள் கிடைக்காமல் போய்விட்டது. இன்னும் கிடைக்கல. இன்னும் புது வருஷம் வந்தோடனே எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம் அப்படின்லாம் அர்த்தம் ஆகலை. இன்னும் என்ன செய்யுது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையில் மட்டும்தான் பாஸ்ட் புலி போல சிங்கம் போல கீழே இறங்கி திங்கக்கிழமை ஆயிடுச்சுன்னா எங்கடா மறைவிடம் கிடைக்கும்னு சொல்லி முழங்கால்லையும் கண்ணீரையும் இருதயத்தில் வடிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்விகள் ஒன்று, ஏற்கனவே நீங்கள் அந்த கடன் பாரத்தில் இருந்தால் என்ன செய்தீங்க, வெளியில் கொண்டு வந்தீங்க. இப்போ இந்த காரியங்களுக்கெல்லாம் கடனே வாங்கக்கூடாதுன்ற பெரிய தீர்மானத்தில் தான் இருந்தோம். நான் மறுபடியும் அந்த கடன் சிக்கலுக்குள்ளே மாட்டி தவிச்சிட்டு இருக்கிறோமே, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். அப்பொழுது இந்த மொர்தெகாய் வாழ்க்கையை தியானிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் சில உற்சாகமான, தொடர்ந்து செயல்படக்கூடிய சில வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு தந்தார். நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வருகிற சில கசப்பான அனுபவம், நாம் க்ரஷ் பண்ணப்படுகிற, க்ரஷ் பண்ணுறதுனா என்னன்னு தெரியுமா? கரும்பை அந்த மெஷினுக்குள்ளே கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நச்சு அதில் ஒரு சாறு கூட என்ன செய்யாது, வராது. கீழே தூக்கி அவன் போடும்போது அதை எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி ஆயிரும். அதில் ஈரப்பதமே என்ன செய்யாது, இருக்காது. க்ரஷ் பண்ணப்படுறதுன்னா அப்படிதான். இவன் பாருங்க,
எல்லாருமே ஒரு வாலிப ஸ்டேஜில் தான் இந்த பாபிலோன் தேசத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்டார்கள் சிறையாக. 18 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்கு உட்பட்ட ஞானமுள்ளவர்களை, ஆரோக்கியமானவர்களை, அழகானவர்களை, சரீரத்திலையும் தோற்றத்திலையும் நேர்த்தியானவர்களைத்தான் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் எங்கே கொண்டு போனான்? அரண்மனைக்கு கொண்டு போய் அரண்மனையில் வேலை செய்வதற்கு வைத்தான். ஏன்னா யூதர்களுடைய ஞானம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஞானம் அன்றைக்கு இருந்த சக அந்த ராஜ்யங்களில் ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்பட்டுச்சு. இவன்னா யாரு? ஞானம் உள்ளவன். அது உண்மைதான். இன்னைக்கும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் யூதர்களுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜெர்மனியில் ஹிட்லர் அவன் வந்து யூதர்களை அழிச்சான்னு இருக்குது. ஆனால் அந்த ஜெர்மனி தேசம் மேலே எழும்பி வருவதற்கு, நிறைய கண்டுபிடிப்புகளை செய்வதற்கு 100ல் 90க்கும் அதிகமான கண்டுபிடிப்புகள், அதை கண்டுபிடித்தவர்களுடைய பின்புலத்தை பார்த்தா அவன் இஸ்ரவேல் ஜனமாத்தான் இருந்திருக்கிறான். அவனுடைய ஞானத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருந்தது. அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் எங்கே கொண்டு போனார்? அடிமைகளாய் விற்று போட்டார். அப்படி ஞானமா தோற்றத்தில் அழகா கொண்டு வரப்பட்டவன் தான் மொர்தகாயம். ஆனால் ஆண்டவர் வந்து கரும்பு மிஷினில் இவனை விட்டுட்டார். தானியேலை போல இவனுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கல. நெகேமியாவை போல இவனுக்கு நாட்கள் கிடைக்கல. அதனால தான் என்னவோ இவன் எல்லா அரண்மனையிலையும் முற்றத்தில் போய் காத்து நின்றுப்பான் போல. இந்த பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாது இதுக்கு. ஆனாலும் ஒரு ஏக்கத்தோட அந்த முற்றத்தில் போய், அரண்மனை வாசல் போய் இவன் காத்திருந்தானோ என்னவோ நமக்கு தெரியலை. ஆனால் இவனுடைய வாழ்க்கை கசப்பான ஒன்று, அடித்து பிழியப்பட்ட ஒன்றாக இவனுடைய வாழ்க்கை இருந்தது. அதிலேயும் தேவன் தன்னுடைய மேன்மைக்கான, இவனை குறித்து வைத்திருந்த மேன்மைக்கான திட்டத்தை அதுக்குள்ளே கர்த்தர் வைத்திருந்தார். அப்போதான் எனக்கு கொஞ்சம் மூச்சு விட விரும்பிச்சு. அப்போ தான் நினச்சேன், ஆண்டவரே எனக்கு 1000 ரூபாய் தந்தாலும் தராட்டியும் பரவாயில்ல, சீட்டு கட்டினாலும் கட்டாட்டியும் பரவாயில்ல, மீதி இருக்கிற பணங்களை தந்தாலும் தராட்டியும் பரவாயில்ல, என்னை குடும்பமாக அவங்க வாயில் மட்டும் நினச்சாலும் பரவாயில்ல, என்ன நீர் காப்பாற்றணும் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் ஜெபத்தையே நீங்கள் தான் மாற்றி அமைச்சிருக்கிறீங்க. அப்படி தானே? நான் சொல்கிறது ஒருவேளை அதீதமாக தெரியலாம். இவர் என்ன எப்போதும் இதையே சொல்லி சொல்லி காட்டிகிட்டே இருக்கிறான்னு நினைக்கலாம். ஏன்னா உள்ள அவ்வளோ ரணம் இருக்குது. நான் அப்படி போட்டிருக்கேன். இன்றைக்கும் கிறிஸ்மஸ் முடிஞ்சாச்சு, நியூ இயர் முடிஞ்சாச்சு, இன்னும் 10,000 கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டியிருக்கு. யார் கொடுப்பா? அவர் தான் கொடுப்பார். அல்லேலூயா. இங்கே தான் வந்து நான் உங்களோடு உள்ள அந்த ஃபேமிலின்ற உறவை இழக்கிறேன். அதனால் குடும்பத்தில் ஒருத்தன் விழுந்துட்டா என்ன செய்வோம்? தூக்கி விட்டுருவோம். சிஸ்டர் ராஜா இருக்கிறாங்க, அந்த அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து அவங்க அண்ணன் ஒருத்தர் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். 10 லட்சமோ 14 லட்சமோ கொடுத்து ஒரு நிலத்தை வாங்கி அதில் 5 சென்ட் அவங்களுக்கு என்ன வச்சுருக்கிறாரு? எழுதி கொடுத்துருக்கிறார். இதுதான் குடும்பம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் குடும்பம்னா நீங்கள் ஏதாவது எழுதி வைக்கணும். அப்படி சொல்ல எழுதி வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் அடுத்த வாரம் யாருக்குன்னே நியூ இயருக்கு இருந்த கூட்டம் இன்னைக்கு இல்லை. ஏன்னா இவர் பேசின பேச்சை பார்த்து இனி இவர் கூட வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு ஓடிட்டாங்களான்னு தெரில. ஸ்தோத்திரானா அப்படி இல்லை, திரும்ப வருவாங்கன்னு கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். நான் பேசுகிறதுல இருக்கிற அந்த மீனிங் உங்களுக்கு புரியுதா? கூட இருக்கிறீங்களா? ஒரு பிரதர் நமக்கு புதுசாக வந்திருக்கிறாரு, அவருக்காக ஸ்தோத்திரம். அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவருக்கு நான் சொல்கிறது சிலது புரியாமல் இருக்கலாம், பரவாயில்ல. பாருங்கள், அந்த மீனிங் உங்களுக்கு புரியுதா? இருக்கிறதுலே பெஸ்ட்டானதை இந்த ஊழியங்களுக்காக செய்கிறோம். கரும்பு மிஷினில் போன மாதிரிக்கு தான் என்ன செய்யுது ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. ஆனால் கரும்பு சாரை யாரோ குடிக்கிறாங்க, சக்கையாக நம்ம என்ன செய்கிறோம்? குப்பையில் கிடக்கிற மாதிரி கிடக்கிறோம். மொர்தகாயினுடைய வாழ்வு அனுபவம் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் அவன் வாசல்லே நிற்கலை. அவனுக்கு ஒரு மாளிகையை கர்த்தர் வைத்திருந்தார். நானும் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன், வாசலில் மட்டும் இல்லை மாளிகைக்குள்ளேயும் இருப்போம். நீங்களும் அப்படித்தான். இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எல்லாரும் வாசல் அனுபவம் மட்டுமல்ல,
மாளிகைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவார். நிச்சயம் நடக்கும். நீங்கள் விசுவாசிக்கணும். ஆனால் அது சும்மா நடக்காது. வெறுமனே இந்த மேஜிக்கல் ஜெபம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அப்படி எதுவும் நம்புறீங்களா? நீங்கள் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறையா அதை எப்படி சொல்கிறேன்னா, என்ன கேட்டிங்கன்னா அது மாயை, மித்துன்னு தான் சொல்லுவேன். அவர் ஆன்லைனில் ஜெபம் பண்ணுவார். இவங்க வீட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் வீட்டிலே இருந்து என்ன செய்வாங்களாம், ஆராதிப்பாங்களாம். உடனே கர்த்தர் அற்புதத்தை செய்வாராம். அது கட்டுக்கதை 100%. அப்படி ஒன்றும் செய்யவே மாட்டார். நீங்கள் அப்படி அற்புதம் வாங்கின ஆளை ஒரு மாதம் தாண்டி கூப்பிட்டு சோதிச்சு பாருங்க, அதே பிரச்சனையில் அந்த ஆள் திரும்ப இருப்பார். இல்லைன்னா நான் ஊழியமே செய்யலை. மேஜிக் கிடையாது. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன், 21 நாள் ஜெபம் நடத்தும் போது இருக்கிறேன், நம்ம 50%, ஆண்டவர் 50%. வாக்குத்தத்தத்தை தர்றது அவர், நிறைவேற்றுகிறவர் அவர் நிறைவேற்று தந்த பிறகு அவர் நிறைவேற்றுவதற்கு இடையில இருக்கிற காலத்தில் நீங்களும் நானும் கரும்பு மிஷினுக்குள்ளே போக வச்சாலும் சந்தோஷமாக என்ன செய்யணும், போயிட்டு வரணும். எல்லாரையும் கரும்பு மிஷினுக்குள்ளே மாட்ட விட மாட்டார். ஆனால் யாருக்கு அதிக உயர்வான மேன்மையான திட்டம் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் அதிகமாக உருவாக்கவும் செய்வார். அவர் உருவாக்கும் போது நம்ம அழிந்து போக மாட்டோம். அப்போ நீங்கள் சர்ச்சுக்கு ஆண்டவரை ஆராதித்து ஜெபம் பண்ணி பைபிள் வசனங்களை வாசித்த பிறகும் கூட இன்னும் நெருக்கத்தில் இருக்கிறீங்கன்னா ஒன்று உங்களை பார்த்து சொல்லணும், உன்னை குறித்த தேவ திட்டம் பெருசாக இருக்குன்னு சொல்லணும். இப்போ நான் கொஞ்ச நாள் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு ஜெபத்தில், என்னை குறித்த தேவ திட்டம் பெருசாக இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம உருவாக்கப்படுறோம், நெருக்கப்படுறோம். நீங்கள் அதை எப்படி நினைக்கக்கூடாது, நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டேன், இவ்வளோ நாள் கர்த்தரை ஆராதனை செய்துட்டேன், இவ்வளோ கர்த்தருக்கு நான் பிரயாசப்படுறேன். இல்லை இல்லை, இன்னும் அவ்வளோ பிரயாசப்பட்டது போல் உங்களுக்கு உணர்வு நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆசீர்வாதம் முடிஞ்சு போகலை. பெரிய திட்டத்தை ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிறார். சவுலை கர்த்தர் எந்த விதத்திலையும் உருவாக்கவே இல்லை. ஏன்? அவனை குறித்த தேவ திட்டம் அவ்வளோதான். கோலியாத்து வந்தாலே அவன் ரூமுக்குள்ளே போய் தூங்கிட்டான். அப்படிதானே? அவனை எப்படி ராஜாவா மாத்தினாங்க? அவன் எழும்பி நின்னான்னு வைங்க, 60 லட்சம் பேர்லையும் அவன் தான் உயர்ந்தவனா என்ன செய்தானா இருந்தானா. அதனால தான் எலியாபை பார்த்து தாவீதோட அண்ணன் அவனை அபிஷேகம் பண்றதுக்கு சாமுவேல் நினைச்சாரு. ஏன்? அவனும் கிட்டத்தட்ட சவுலை விட ஒரு 1/2 அடி தான் கம்மி. ஆனா அவ்வளோ உயரமானவன், அவ்வளோ ராஜ சமூகம் அவனுக்கு இருக்குது. அவனோடு வேலை செய்வதற்கு, போர் செய்வதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. ஆனா அவன் என்ன செய்யல, கோலியாத்தை பார்த்துட்டு வருவானா, அங்க நிப்பானா, ரூமுக்குள்ள என்ன செய்திருவானா, போயிடுவானா. அவனை ஆண்டவர் ஏன் உருவாக்கல? ஒண்ணுமே செய்யல. அப்படிதானா? கழுதையை கண்டுபிடிச்சான், ராஜாவை அபிஷேகம் பண்ணா, மாட்டை பலி செலுத்துவதற்கு கொடுத்தான். தொட சந்தை யாருக்கு கொடுன்னு சொன்னான்? சாமுவேல். ஆனால் தாவீதுக்கு தொட சந்தை ஆண்டு உருவியை எடுத்துட்டார். அப்படிதானே? அவனுக்கு முதல் பாடமே எங்க? முதல் பாடமே அவனை வெளியில சீனுக்கு கொண்டு வரும்போது முதல் பாடம் எங்க? 1 சாமுவேல் 17வது அதிகாரம். கோலியாத்துக்கு முன்னாடி கொண்டு விட்டுட்டார். அவன் பார்த்தவன் ஓடி இருப்பானா இல்லையா? ஒரு ஆளு முதல்ல நம்ம ஆண்டருக்குள்ள வரும்போது என்ன சொல்லி கூப்பிடுவோம்? வாங்கம்மா, உங்களுக்கு என்ன நடக்கும்? நன்மை நடக்கும். அப்படி சொல்லும் போதெல்லாம் உள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் என்ன செய்யும்? ஓடும். இவரை நம்பி வந்துடாதா, உடனே என்ன செய்ய மாட்டாரு, நன்மை செய்ய மாட்டாரு அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் நமக்குள்ள ஹெவியா என்ன செய்யும்? ஓடிட்டே இருக்கு. ஆனால் சொல்லும்போது எப்படி தான் சொல்லுவோம்? நன்மை செய்ய மாட்டாருன்னா அந்த அர்த்தத்தில் இல்லை, நெகட்டிவாக சொல்லலை. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறதுனால நீங்கள் என்னை கள்ள பாஸ்டர்ன்னு நினச்சிடக்கூடாது. அப்படி தானே? நான் தான் நல்ல பாஸ்டர்ன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன், நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அல்லேலூயா. ஒரு சின்ன பையனை கூட்டு மலை மாறி நிற்கிறான் கோலியாத்து, அவனுக்கு முன்னாடி விட்டுட்டார். ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. இப்போ அப்படி தானே, இப்போ ஒரு ஆள் அதில் சண்டைக்கு வராருன்னு வைங்க,
நான் பெண்ண நீ போய் அவர்கிட்ட பேசுன்னு விட்டா என்ன அர்த்தம்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பாஸ்டுக்கு கொஞ்சமாவது விவரம் இருக்கு, அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட பேசுறதுக்கு இப்படி ஒரு சின்ன பையனை ஆண்டவர்கிட்டையும் சாமுவேல் அப்படிதான் பேசியிருப்பான். இவர் என்ன விவரம் இல்லாதவராக இருக்கிறார், அவன் மலை மாறி நிற்கிறான், இவன் அவன் கணுக்கால் அளவுக்கு கூட இல்லை இவனை போய் விடுறாருன்னு. இல்லை அவனை குறித்த திட்டம் பெருசு, அதனால அவனுக்கு முன்னாடி வந்த கோலியாத்து சவாலும் பெருசு. அல்லேலூயா. பீட்டர் கிரஷ்ட் அப்படிங்கிற பெயரை கொண்டவன் மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. ஏனென்றால் அவனை குறித்த திட்டமும் பெருசு. சொல்லுங்க கை உயர்த்தி, என்ன குறித்த திட்டம் பெருசா இருந்தா நான் உருவாக்கப்படுகிற விதமும் பெருசா இருக்கும். ஒரு நெருக்கடியான வழி, அதிக நாட்கள் காத்திருப்பு, காலம் கடந்து நம்ம நன்மையை அனுபவிக்க போகிறோம் என்கிற எண்ணம், இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்தால் நிச்சயமா சொல்றேன், உங்களை குறித்த திட்டம் ரொம்ப ரொம்ப பெருசு. நான் இப்படி சொல்லி முடிச்சு நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். முருதகை குறித்து டீட்டெயிலாக ஏற்கனவே நிறைய பேசிட்டேன். இந்த புஸ்தகத்தினுடைய கதாநாயகி அப்படின்னு கேட்டால் எஸ்தர் தான். இந்த எஸ்தர் அவ பேர்லேயே அவளுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா இந்த மொர்தகாய் நேரடியாக ராஜாவை என்ன செய்ய முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. எஸ்தர் தான் இந்த புஸ்தகத்தினுடைய கதாநாயகி. நான் இப்படி சொல்லி என் பிரசங்கத்தை முடிக்கிறேன். எஸ்தர் செயல்பட்டு கொண்டிருந்ததே இந்த மொர்தகாயினுடைய தயவினாலே தான். எஸ்தர் எதெல்லாம் சாதித்தாளோ அதற்கு உள்ளே, அதற்கு பின்புலமாக, அதற்கு மகுடமாக மொர்தகாய் தான் இருந்தான். அவ பப்பட்டு, இவன் பப்பட்டர். அல்லேலூயா. அவன் இயக்கினா, இவ செயல்பட்டாள். எஸ்தருக்கு என்னெல்லாம் பெயர் கிடைத்ததோ, என்னெல்லாம் சிறப்பு இருந்ததோ, அது எஸ்தருக்குரியது இல்லவே இல்லை. 100% மொர்தகாய்க்குள்ள இருந்து போனது. ஒரு கசப்பு அனுபவித்தவன் தான், உடைக்கப்பட்டவன் தான் மற்றவர்களுடைய உயர்வுக்கு பின்புலமாக இருக்க முடியும். அல்லேலூயா. எப்போதுமே நீங்க கவனிக்கணும், உங்க வாழ்க்கைய ஆண்டவர் உடைக்கிறார், சிதைக்கிறார் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் நீங்க ஒண்ணு விளங்கிக்கிடணும், உங்க வெளிச்சத்தில் களி கூறுவதற்கு ராஜாக்களை கர்த்தர் உங்களை நோக்கி நடந்து வர பண்ணுவார். ஏனென்றால் நீங்க ஆசீர்வாதம் பெற்றவர்கள். ஆபிரகாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமானவன். அவன் நிமித்தம் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறதா வாசிக்கிறோம். ஆனா ஆபிரகாம் ஒரு செட்டிலான ஒரு இடத்துல இருந்து ஏறக்குறைய 100 ஆண்டுகள் பழக்கப்பட்ட செழிப்பான வாழ்க்கையில எந்த குறைவையுமே சந்திக்காத ஒருவனை வனாந்தரமான ஒரு இடத்துல கொண்டு ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு அவனை ஆண்டவர் உருவாக்கி ஆசீர்வதித்தார். அவனும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். அதிகம் அவன் உடைக்கப்பட்டான். அதனாலே அவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய தலைமுறை குடும்பத்தினரோடு இல்லாமல் இன்றைக்கு அவனை பற்றி பேசி கொண்டிருக்கிற எனக்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மனசுல வச்சிருந்தான். நீங்க உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமானவர்கள் அல்ல. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு மட்டும், நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்ற போறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பணம் வருதுன்னா அது யாருக்கு மட்டும் இல்லை, அதை சொல்ல மாட்டோமே. பணம் வந்தா மட்டும் பதுக்கி என்ன செய்திருவான், புருஷனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம புருஷன் அரிசி பெட்டி, மளிகை ஜாமான் போடுற டப்பா எங்கேயாவது என்ன செய்யும், மறைஞ்சிருக்கும். அது உனக்கு மறைச்சு வைக்கிறதுக்கு இல்லை, அதுக்குள்ள இன்னொருவனுடைய ஆசீர்வாதமும் இருக்குது. அது என்னது, இறைக்கிற சுனை என்ன செய்யாதான், அந்த சுனை வற்றியே போகாதான். பணம்ன்றது அப்படித்தானே, தானியங்களை கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள். ஆனால் அதை எல்லாருக்கும் வியாபாரம் பண்ணுறவன ஜனங்கள் என்ன செய்வாங்களா, ஆசீர்வதிப்பார்கள் தான். அதுதான் பணமும் பொருளும் வேலை வாய்ப்புகளும் அதிகாரங்களும். எஸ்தர்ட்ட மொர்தகாய் கேட்ட மிக முக்கியமான கேள்வி, இந்த காலத்தில்
நீ மௌனமா இருந்தா நீ தேவையில்லை, இன்னொருவரை கொண்டு ரட்சிப்பு என்ன செய்யும், என் குலத்திற்கு வரும்னு சொன்ன. அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன, நீ அங்க போய் உட்கார்ந்ததற்கு காரணம் உன்னுடைய சுக வாழ்வு அல்ல, உனக்குள்ளே முழு கோத்திரத்தினுடைய வாழ்வும் இருக்கிறது. சொல்லுங்க, உனக்குள்ள உங்க வீட்டு பொருளாதாரம் மட்டும் இல்லை, சபையோட பொருளாதாரம் இருக்குது. நீங்க சாப்பிட்றது உங்களுக்காக மட்டும் இல்லை, இன்னொருத்தரை என்ன செய்யணும், சாப்பிடக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படிதானே? நான் இந்த ஹோட்டல்ஸ்லாம் போகும்போது, எந்த ஹோட்டலுக்கு போனாலும், அது 5 ஸ்டாராக இருந்தாலும் பெட்டி கடையாக இருந்தாலும், அதில் இந்த கஷ்டப்பட்டவங்க யாராவது இருந்தால், நான் ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட்டேன்னா அவங்களுக்கு ஒரு 20 ரூபாயாவது என்ன செய்வேன், கொடுத்துட்டு தான் வருவேன். எல்லாரும் என்னை திட்டுவாங்க, என் பிள்ளைகளும் சரி, நீங்கள் ஏன்ப்பா அப்படி கொடுக்குறீங்க? எனக்கு என்னென்னா, நான் 100 ரூபாய்க்கு இந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் எனக்கு வாய்ப்பை தந்தார், என்னால் அவன் என்ன செய்யட்டும், ஆசீர்வாதம் பெறட்டும். அது வெட்டி கிடையாது, அது விதைக்கிறது. அதனால் ஆண்டவர் என்ன நிறைய இடங்களில் கொண்டு போய் சாப்பிட வச்சிருக்கிறார், இலவசம். உண்மையாக சொல்கிறேன், பெரிய பெரிய ஹோட்டல், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறா, கவிதாவும் சாமும் இருக்கிறாங்க, அவங்க பாஸ்டர் கூடலாம் பெரிய பெரிய இடத்துக்கு போயிருக்கிறோம். எங்கள் டீம் ஒன்று இருக்குது செக்ஷனில், எவ்வளோ பெரிய இடத்துக்கு, ஒரு இவ்வளோ பெரிய சிக்கனு, அதுக்காக கண்ணு போடுறக்கூடிய சொல்லவும் பயமாக இருக்குது பாருங்க. இவங்க இப்படியெல்லாம் போய் என்ன செய்கிறாங்க, தின்னுறானுவ பாரு ஊழியக்காரன். அப்படி சொல்கிறவன் வாயில் மண்ணு தான் என்ன செய்யணும், அள்ளி போடணும். அப்படி இல்லை, ஏதோ எங்களுக்கு இருக்கிறதுனால அப்படி இல்லை. நாங்கள் கரும்பு சக்கைக்குள்ளே இருக்கிறோம், அப்படி தானே, கரும்பு மிஷினுக்குள்ளே இருக்கிறோம். எங்களை சாரெல்லாம் பிழிஞ்சிடுறாருல்ல, அப்பப்போ எங்களுக்கு ஆறுதல் எப்படி தான் கிடைக்கும், இப்படி தான் கிடைக்கும். போய் சாப்பிடுவோம், நிறைய சாப்பிடுவோம். யாராவது 4 பேரில் யாராவது ஒருத்தங்க என்ன செய்வாங்க, பில்லை கட்டுவாங்க. இது வரைக்கும் ஒரு 100 முறைக்கு மேலே, 100 அதிகமாகவே சாப்பிட்ருப்போம். நான் ஒரு 2 முறை மட்டும்தான் பில்லு கட்டியிருப்பேன். அது எதுக்கு, ஒரு பெப்சி பாட்டில் வாங்கவும் ஒரு டீ வாங்கவும். கடைசி வந்து நான் தான் கொடுப்பேன். சாப்பிட்டு வர்ற கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இது ஆசீர்வாதம் தானே, இல்லையா? எனக்கு தான் ஆண்டவர் பணத்தை தரல, என் கூட இருக்கிற கூட்டத்துக்கு பணத்தை தந்து என்னைய சாப்பிட வைக்கிறதும் ஒரு ஆசீர்வாதம்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். உங்களுக்கு தர்றது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்த ஒரு கூட்டம் இருக்கிறது. ஃபஸ்ட்டு தேவ காரியங்கள், 2வது உங்கள் குடும்பம், 3வது உங்களை சார்ந்து இருக்கிறார்கள். பணத்தை மட்டும் ரொம்ப பிதுக்காதீங்க. மொத்தமாக கொண்டு போய் எவனாவது ஆட்டையை போட்டு ஓடிடுவான். உண்மையை சொல்கிறேன். இது வந்து என்னது, யதார்த்தம். பணத்தை வந்து ரொம்ப பிதுக்கக்கூடாது. கடைசி நீங்கள் சேர்த்து வைப்பீங்க, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் சேர்த்து வச்சதை இன்னொருத்தன் கொழுன்னு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்போம். உலகத்தில் உண்மை அப்படிதானே? அம்பானி சேர்த்து வைக்கிறது சந்தோஷம், சேர்த்து வைக்கட்டும் கெட்டட்டும், எல்லாம் எதுக்கு தான், உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு ஒரு 1000 வருஷம் இருக்குது. அல்லேலூயா. இந்த பூமியில் அப்போல்லாம் அம்பானி டாய்லெட்டே 30 லட்சமா, அதில் அப்படி என்ன தான் இருக்கு, 30 கோடியா. அப்படி என்ன போகிறான்னு தெரில, அதில் தங்கமாக போடுறானான்னு தெரில. அவனும் கழிவை தான் என்ன செய்ய போகிறான், போட போகிறான். அது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்க முடியாது. 1000 வருஷம் இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற. எவ்வளோ நப்பாசை பார்த்தீங்களா? இதை கேட்டால் எல்லாரும் சிரிக்க தான் செய்வாங்க. ஆனால் நல்லது, எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த பூமியிலே சம்பாதிக்க வைக்கிறது, சேர்த்து வைக்கிறதெல்லாம் நீதிமொழிகள் தான். பிரசங்கிலன்னு நினைக்கிறேன். இந்த அவன் யார், சௌரியவான் வந்து எல்லாத்தையும் என்ன செய்கிறான், சேர்த்து வச்சுட்டு போகிறான். ஆனால் அதை ஒரு தரித்திரன் வந்து என்ன செய்வானா, அனுபவிப்பான், ஆளுகை செய்வான். அது 100% உண்மை. நம்ம தரித்திரர்களாக இன்னைக்கு தோணலாம், நம்மை ஆளுகை செய்கிற ஒரு காலமும் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி இன்னொருவரும் இருக்கிறார். அதை நாம் ஒரு நாளும் உயர்த்தப்பட்ட பிறகு மறந்து விடக்கூடாது. நம்ம எல்லாரும் எளிமையான ஜோமனெல்லாம் ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மொர்தெகாய் கசப்பை அனுபவித்தான், நொறுக்கப்பட்டான். ஆமென். அவன் காலத்துக்கு தகுந்த நன்மை அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் அவனுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கும் அந்த நன்மைகளை தாரும். நாங்கள் உமக்கு காத்திருக்கிறது ஒரு நாளும் விருதாவாய் போகாதபடிக்கு செய்யும். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் படுற பிரயாசம்
ஒன்றும் விருதாவாய் போகக்கூடாது. நீர் என்னை எவ்வளவாய் உருவாக்குகிறீரோ அவ்வளவா என்னை மேன்மைப்படுத்த வேண்டும். உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நடந்து வந்த வழிகளிலெல்லாம் நீங்கள் அனுபவித்த நெருக்கங்கள், அனுபவித்த போராட்டங்கள், பார்த்த சில மனிதர்கள், இவர்கள் எல்லாரும் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற பெரிய திட்டத்துக்காக உங்களை உருவாக்கினவர்கள் என்கிறதை ஒரு நாளும் நீங்க மறக்க கூடாது. என் வார்த்தையை கவனிக்கிறீங்களா? என் சத்தத்தை கேட்குறீங்களா? நீங்க இந்த நாள் வரைக்கும் கடந்து வந்த மனிதர்கள், நீங்க இந்த நாள் வரைக்கும் அனுபவித்த அனுபவங்கள், இவையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான திட்டத்தை நீங்கள் சிறப்பாய் செய்வதற்காக அவர் உங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளினால இந்த ஜனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஒரு பிரதர் புதுசா இருக்கிறாங்க.